அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்க வெத்தலை கொடி தான். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. தோட்டத்தில் பச்சை பசேல்னு அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. இது இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இந்த வெத்தலை கொடியை பற்றி பயன்கள், இதை எப்படி வளர்க்கலாம், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வெற்றிலை கொடியை பொறுத்த வரைக்கும், வெத்தலையை பொறுத்த வரைக்கும், நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், கடைசி வரைக்கும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டில் வெத்தலைக்கு ஒரு சிறந்த இடம் இருக்குது. வெற்றிலை வெத்தலை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. வெற்றிலை ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதனால தான் நம்ம பாட்டி தாத்தாலாம் வெத்தலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வாய் துர்நாற்றம், சளி, கோல்டு, ஃபீவரு எல்லாத்துக்குமே வெற்றிலை பயன்படுது. மேலும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மையும் இதில் இருக்குது. இப்போ இந்த வெத்தலையை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெத்தலைக்கு பாதி செமி ஷேடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிழலும் கொஞ்சம் வெயிலும் கிடைச்சாலே போதும். நேரடியாக கடும் வெயிலில் வளர்க்கக்கூடாது. இதுக்கு மண்கலவன்னு பார்த்திங்கன்னா செம்மண், மாட்டு எரோ அல்லது ஏதாவது ஒரு கம்போஸ்ட் இருந்தால் கூட போதும். நல்ல வடிகால் அவசியமாக இருக்கணும். தினமும் தண்ணி ஊற்றணுன்ற அவசியமும் இல்லை. மண்ணை ஈரப்படுத்தி வச்சா மட்டும் போதும். எந்த செடிக்குமே தண்ணி நிறையாவே விடக்கூடாது. அந்த செடி இருக்கிற தொட்டியோட மண் ஈரமாக இருந்தால் மட்டும் போதும். வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் இது கொடி மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டில் 2வது மாடி 3வது மாடி வரைக்கும் போயிருக்கு. தரையில் வச்சுருக்கிற வெற்றிலை கொடி அந்த அளவுக்கு இது உயரமாகவும் அடர்த்தியாகவும் பச்சை பசேல்னு அழகாக வளரக்கூடிய ஒரு கொடி. இதுக்கு நம்ம கரெக்டாக சப்போர்ட் கொடுத்தோன்னா நல்ல கொடியாக வளர்க்கலாம். மரம், கம்பி, கயிறு எது வேணால் நம்ம சப்போர்ட் கொடுத்து இதை வளர்த்துக்கலாம். 3லேருந்து 4 மாதங்களிலே புது புது இலைகள் நம்ம பறிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டிலே வளர்த்த வெற்றிலைன்றதுனால ரசாயனம் இல்லாத ஆரோக்கியமான ஒரு மூலிகையாக இது இருக்குது. உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இந்த வெத்தலை கொடியை கண்டிப்பாக வளர்த்து பயன்பெறுங்கள். இந்த வெற்றிலையை சுலபமாக சாப்பிட்றதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரட்டுமா? சும்மா இந்த வெற்றிலையை பறித்து ஒரே ஒரு வேர்க்கடலை பர்ஃபி இருக்குது இல்லைங்களா, அது இல்லாட்டி பொட்டுக்கடலை பர்ஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பேரிச்சம்பழம், வெல்லம், கல்கண்டு இல்லைன்னா ஒரு சோம்பு, ஒரு தேங்காய் பத்தை எதை வேணால் இந்த வெத்தலையில் வச்சு நம்ம சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுட்டோன்னா ஜீரண சக்தியை அதிகரித்து வறட்டு இருமல், அப்புறம் தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு வெத்தலை எடுத்து அதை நல்லா காம்பு கிள்ளிட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கழுவி தொடச்சிட்டு அதில் தேன் தடவிட்டு 2 மிளகு வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சம் பழம் சாறு ஒரு சொட்டில் 2 துளி அதை விட்டு நம்ம அதை நல்லா மென்று சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொண்டையே கிளியர் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமாக ஒரு சின்ன வெள்ளை துண்டு வச்சு கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா வாயில் அந்த விறுவிறுப்பு தன்மை வரும்போது உமிழ்நீர் சுரக்கும், தொண்டை கரகரப்பு சரியாகும். நன்றி, வணக்கம்.